பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தர் அருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தர் அருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இது சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். குறித்துக்குரியவர்களே, 2 வகையான மக்கள் இந்த பூமியிலே வாழ்கின்றார்கள். பிரச்சனைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், எதிர்பாராத நேரத்தில் பயங்கரமான சம்பவங்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் சம்பவிக்கும். இந்த பூமியில் மனிதனாய் பிறந்து விட்டாலே பலவிதமான பாடுகள் நமக்கு காத்திருக்கின்றன. ஆனால் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஒரு சாரார் பிரச்சனைகள் வருகிற பொழுது, தோல்விகள் வருகிற பொழுது, அவமானங்கள் வருகிற பொழுது, எல்லாம் எதிராக இருக்கிற பொழுது மனம் சோர்ந்து விடுகின்றனர். இதுதான் என்னுடைய வாழ்க்கையை போலாக்கும், எப்படி தான் நான் கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டிய விதம் இருக்கும் பொழுது இதுதான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே they are simply resigning to their fate. அப்படியே அவங்க அந்த சுகத்திலே வாழ பழகி கொள்ளுகிறார்கள், கஷ்டத்திலேயே வாழ பழகி கொள்ளுகிறார்கள், வியாதியோடு வாழ பழகி கொள்ளுகிறார்கள், தலைகுனிந்தே வாழ பழகி கொள்ளுகிறார்கள். அப்படியே ஓடி 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 மிக பரிதாபமாக தங்கள் ஓட்டத்தை முடித்து கொள்ளுகிறார்கள். அநேகர் தங்கள் வாழ்க்கையிலே இப்படியாக ஒவ்வொரு நாளும் தன் ஓட்டத்தை முடிப்பதை காண்கின்றோம். ஆனால் இன்னும் ஒரு சிலர் ஆண்டவராலே தொடப்படுகிற பொழுது பல பாடுகள், பல கஷ்டங்கள் அவர்களுக்கு வந்தாலும், சூழ்நிலையின் காரணமாக, பிறப்பின் காரணமாக, சார்ந்திருக்கின்ற குடும்பங்களின் காரணமாக பல பாடுகள் அவர்களுக்கு வந்தாலும், அவர்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு இந்த பாடுகள் எல்லாம் மாறிவிடும், நான் வெற்றி பெறுவேன், என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், என்னை ஆசீர்வதிப்பது ஆண்டவருக்கு லேசான காரியம், என் சூழ்நிலைகளை மாற்றுவது ஆண்டவருக்கு லேசான காரியம், என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான நாட்களை கொண்டு வருவது ஆண்டவருக்கு லேசான காரியம் என்று சொல்லி அவர்கள் போராடுகின்றார்கள், ஜெபிக்கின்றார்கள். ஆண்டவரே, நான் இப்படி வியாதியோடு கடைசி வரைக்கும் இருக்கக்கூடாது, ஆண்டவரே, நான் வறுமையிலே ஓடி ஓடி என் வாழ்க்கையை முடித்து விடக்கூடாது, நீங்கள் என்னை உயர்த்தணும், நான் ஆராதிக்கிற ஆண்டவர் உயிருள்ள தேவன் சொல்லி எல்லாருக்கும் தெரியணும், என் நிலைமைகளை மாற்றணும், என் கண்ணீரை நீங்கள் துடைக்கணும், எனக்கு வருமானத்துக்கான வழிகளை நீங்கள் உண்டாக்கி தரணும், ஆசீர்வாதமான நீரூற்றுகள் என் வாழ்வில் பாயணும், ஆண்டவரை நான் நாளுக்கு நாள் விருத்தி அடையணும், என் சூழ்நிலையை மாற்றுங்க, என் வறுமையை மாற்றுங்க, என்னை தொடர்ந்து வருகிற சாபங்களிலிருந்து என்னை விடுவீங்க, பொல்லாத ஆவியின் கிரியைகளை உடைத்து போடுங்க, ஆண்டவரை என்னை ஆசீர்வதித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க என்று சொல்லி போராடுறாங்க. ஆண்டவரும் கூட அவருடைய கூக்குரலை கேட்டு அவர்களை ஆசீர்வதிக்கின்றார். அதன் பிறகு அவர்கள் வியாதியோடு இருப்பது இல்லை, கண்ணீரோடு இருப்பதில்லை, கவலையோடு இருப்பதில்லை. ஆண்டவர் அவர்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து விடுகின்றார். இறுதியிலே அவர்கள் ஓட்டத்தை முடிக்கிற பொழுது வெற்றி வீரர்களாக, ஏசப்பாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்தியவர்களாக, உயிருள்ள தெய்வம் இயேசு என்று சொல்லி எல்லாருக்கும் காண்பித்தவர்களாய்த்தான் தாங்க ஓட்டத்தை முடிக்கிறாங்க. எல்லாருக்கும் மத்தியில் அவங்க உயர்ந்திருக்கிறாங்க. இதான் 2வது கேட்டகரி. சோதனைகளை தங்களுடைய வாழ்க்கையில சாதனைகளாய் அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள். இப்படிதான் இருக்கணும் சாத்தான் சொல்லியிருப்பான் இல்லையா? ஏனென்றால் அவன் பொய்யனும் பொய்க்கு தாவமாக இருக்கிறான், இப்படிதான் நீ கஷ்டத்தை அனுபவிக்கணும், இப்படிதான் நீ வாழ்க்கையில ஒன்றும் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி சாத்தான் சொல்லியிருப்பான். ஆனால் பாருங்க, ஆண்டவர் பிள்ளைகள் அதையெல்லாம் மீறி அவங்க மேலே வராங்க, உயர்ந்த அடைக்கலத்தில் அவங்க வைக்கப்படுறாங்க, மேலான காரியங்களை அவங்க காண்றாங்க. பிரியத்துக்குரியவர்களே, இதைத்தான் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு அறிவிக்கும்படியாக என்னை அனுப்பியிருக்கிறார்.
நீங்கள் தோல்விகளை ஒப்புக்கொள்ளாதீங்க. அவமானங்கள் வந்துருச்சு, வியாதி வந்துருச்சு, விபத்து வந்துருச்சு, நாசமோசங்கள் வந்துருச்சுன்னா இப்படி வாழ்ந்துருவோம் நினைக்காதீங்க. எப்படியாவது இதை உடைத்து வெளியே வர வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று வாஞ்சியுங்கள். ஏனென்றால் உங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். யாரை நான் தெரிந்து கொள்வேன், யாரை நான் ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் தெரிந்து கொள்வதற்காக காத்திருக்கின்றார். பிஸ்னஸ் பண்ணுறவங்கள பார்க்குறாரு, யாருடைய பிஸ்னஸை நான் ஆசீர்வதிப்பேன், யாருடைய பிஸ்னஸை நான் உயர்த்துவேன். ஆண்டவர் காத்திருக்கின்றார். ஆண்டவர் படிக்கிற பிள்ளைகளை பார்க்குறாரு, வாலிபர்களை பார்க்குறாரு, யாரை நான் ஆசீர்வதிப்பேன், யாரை நான் உயர்த்துவேன்னு சொல்லி ஆண்டவர் காத்திருக்கிறார். ஏனென்றால் அவர் எப்பொழுதும் தன்னுடைய பிள்ளைகளை உயர்த்துவதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார், விரும்புகின்றார். தானியேலை என் பிள்ளையே என்று சொல்லி ஆண்டவர் அந்த பாபிலோனில் அந்நிய நாட்டிலே அந்நிய மக்கள் மத்தியிலே உயர்த்தினார். தாவீதை ஆண்டவர் உயர்த்தினார். அவர்களெல்லாம் அழகு பார்த்தார். காரணம், தன்னுடைய பிள்ளைகளை உயர்த்த வேண்டும் என்றே ஆண்டவர் விரும்புகிறார். இந்த 21வது நூற்றாண்டிலே கூட, இந்த 2024ஆம் வருடத்தில் கூட யாரை உயர்த்துவது, யாரை ஆசீர்வதிப்பது, யாருக்கு புது வாழ்வு கொடுப்பது என்று நம்முடைய ஆண்டவர் காத்திருக்கின்றார். நிறைய பேர் அது தெரியாமலேயே வாழ்ந்துடுறாங்க, ஓடி முடிச்சிடுறாங்க, அவங்க தோல்விகளை ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியம், தோல்வியை ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளாதே. நீ விழுந்து விட்டாய் என்றால் விழுந்தே கிடக்கணும்னு சொல்லி நினைக்காது. தான் என் வாழ்க்கை நினைக்காது. எழும்பு, நீ முயற்சி எடு, ட்ரை டு பவுன்ஸ் பேக். விழுந்த இடத்துல மறுபடியும் எழுந்துச்சு நிற்கணும், பெரிய காரியங்களை செய்யணும்னு சொல்லி ஆசைப்படு என்று ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அதனால தான் இன்றைக்கும் கூட ஆண்டவருக்காக நிற்க முடிகிறது, அப்படி ஊழியத்தை செய்ய முடிகிறது. பிரித்துக்குரியவர்களை, இந்த நாளிலே ஒருவேளை நான் சொன்ன முதல் பிரிவிலே கேட்டகரியில் நீங்கள் இருப்பீங்கன்னா, கஷ்டங்களை ஏற்றுக்கிட்டு இப்படி தான் வாழ்க்கைன்னு சொல்லி நீங்கள் வாழ்வீங்கன்னா, தயவு செய்து உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். புதிய வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுங்கள். வெற்றி பெற ஆசைப்படுங்கள். சாதிக்க ஆசைப்படுங்கள். வாலிபர்களை, கர்த்தருக்காக ஒரு சேனையாக நீங்கள் எழும்புங்க. புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிங்க. இதுவரைக்கும் யாரும் செய்திராத சாதனைகளை நீங்கள் செய்யுங்க. அப்பொழுது கர்த்தர் உங்கள் மூலமாக தன்னுடைய நாமத்தை அவர் நிச்சயமாக மகிமைப்படுத்தப்படுவார். அவர் நாம மகிமைப்படும். பாருங்கள், இந்த நாட்களில் நம்முடைய ஊழியத்தின் சார்பாக அடைக்கலான் குருவி எனப்பட்ட முதியோர் இல்லத்தை ஆரம்பிக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். வெறுமனே ஊழியத்தை மாத்திரம் செய்வதற்காக ஆண்டவர் என்னை அழைக்கவில்லை. முதல் படியாக இந்த அடைக்கலான் குருவி ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை நான் கட்டியிருக்கின்றோம். இங்கே அநேகர் தங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லா விதமான வசதிகளையும் நான் செய்து கொடுத்துருக்கேன். 4 ஏக்கர் நிலப்பரப்பு, பக்கத்தில் 3 ஏக்கர் நிலப்பரப்புல மிக பெரிதான இடத்துல அந்த முதியோர் இல்லம் இருக்கிறது. அடைக்கலான் குருவி முதியோர் இல்லம் இருக்கிறது. அடைத்து எல்லாரும் அடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கல. சாலமான இடத்துல நம்ம இருக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். நல்ல உணவு அவர்களுக்கு 3 வேளையும் விதவிதமாக பரிமாறப்படுகிறது. தினந்தோறும் குருமார்கள் வந்து அவர்களுக்கு ஜெபத்தை நடத்தி அவர்களை ஒரு ஆவிக்குரிய ஒரு மனநிலைமைக்கு கொண்டு வராங்க. ஆறுதலான செய்திகளை கொடுக்குறாங்க. அவங்களுக்கு தகுந்த ஆலோசனையை கொடுக்குறாங்க. அவங்களை பலப்படுத்துகிறாங்க. பிரித்துக்குரியவர்களே, இப்படியாக ஒரு வேளை இன்றைக்கு உங்கள் பெற்றோர்களை நீங்கள் பராமரிக்க முடியாத ஒரு நிலைமையில் இருப்பீர்கள் என்றால் தாராளமாக நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். அவர்களை கொண்டு வந்து சேர்க்கலாம். இதுதான் மே மாதம் சரியான நேரம் என்று நான் நினைக்கின்றேன். அங்கேயே இருந்து தங்கி பணிபுரிய ஒரு பாஸ்டர், நிறைய நர்சஸ், இன்னும் நிறைய நல்ல உள்ளம் கொண்டவர்கள் இங்கேயே தங்கி நான் பணிபுரிகிறேன்னு சொல்கிறவங்க, ஊழியம் செய்ய விரும்புகிறேன்னு சொல்கிறவங்க தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறோம். பிரித்துக்குரியவர்களே, இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக 1 நாளாகமும் 4வது அதிகாரம் 9வது 10வது வசனங்கள். 1 நாளாகமும் 4வது அதிகாரம் 9வது 10வது வசனங்கள். யாபேஸ் தன் சகோதரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாக இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டான். யாபேசுடைய பிறப்பை நாம் பார்க்கின்ற பொழுது மிக வேதனை நிறைந்ததாக இருக்கிறது. கண்ணீரை வரவழைப்பதாக இருக்கின்றது. அவன் பிறக்கிற அந்த நேரத்தில், அந்த குழந்தை பிறக்கிற நேரத்தில் தாய்க்கு அதிகமான வேதனை. எல்லா பிள்ளைகளையும் நான் பெற்றேன், எனக்கு வேதனையே இல்லை. ஆனால் இது ரொம்ப வேதனை, ரொம்ப வேதனைப்படுத்திட்டான், ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான்னு சொல்லி இந்த தாய் அங்கலாய்க்கிறாங்க. இந்த நாட்களில் இருப்பது போல வசதிகள், டெக்னாலஜி, சயின்ஸ்லாம் அப்போ கிடையாது. இப்போது உடனே சிசேரியன், உடனே அனஸ்தீசியா. கர்த்தருக்கு சோஸ்திரம். இந்த நாட்களில் இருக்கிற அந்த பெண்களுடைய பாடுகளை
இந்த மெடிசின், இந்த டெக்னாலஜிலாம் ரொம்பவும் குறைத்திருக்கின்றன. ஜனங்களை எளிதில் பாதுகாக்கிறாங்க. ஆனால் அந்த நாட்களிலே அப்படி அல்லவே அல்ல. பல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பு பிள்ளைத்தாட்சிகள் பல பாடுகளை பட்டு தான் குழந்தையை பெற்றெடுத்தாங்க. நிறைய தாய்மார்கள் குழந்தையை பெற்றெடுக்கிற அந்த நேரத்தில் வேதனையை தாங்க முடியாதபடி மரித்து போனார்கள். யாக்கோபுடைய பிரியமான மனைவியாகிய ராகேல் பெஞ்சமீனை பெற்றெடுக்கிற பொழுது இந்த வேதனை தாங்க முடியாமல் அவர்கள் ரோட்டோரம் மரித்து போய் ரோட்டோரம் அடக்கம் பண்ணப்பட்டார்கள். இவ்வளவு பரிதாபமான ஒரு காட்சி பார்த்தீர்களா? அதை போலவே இந்திய நாட்டிலே வெள்ளூர் சிஎம்சி ஹாஸ்பிட்டலை ஆரம்பித்த வெளிநாட்டை சார்ந்த போற்றுதலுக்குரிய பெண்மணி, அந்த அம்மாவை வாழ்க்கையில் நம்ம போற்றணும். அவங்க இந்தியாவுக்கு வந்த பொழுது அநேக பெண்கள் இந்த பேறுகால நேரத்தில் சரியான வசதி இல்லாமல் இருக்கிறாங்க, ஆண்கள்கிட்ட வரமாட்டேங்கிறாங்க, பெண் மருத்துவர்கள் வந்தால் தான் ஏற்றுக்கிறாங்கிறத ஒரே நாள் இரவில் 3 பெண்கள் தொடர்ச்சியாக பிரசவத்தில் இறந்து போனதை கண்டார்கள். அதனால தான் அவங்க தன்னை ஒரு பெரிய மருத்துவச்சியாக அர்ப்பணித்து நான் இந்தியாவுக்கு வரணும், தமிழ்நாட்டுக்கு வரணும், ஊழியம் செய்யணும்னு சொல்லி மிக பெரிதான அந்த வெள்ளூர் சிஎம்சி ஹாஸ்பிட்டலை நிறுவினாங்க. எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், அந்த பேறுகால நேரத்தில் இந்த யாபேசை பெற்றெடுத்த தாயாரும் கூட அப்படியே வேதனை பெருகினபடியினாலே அவங்க இறுதியாக தன்னுடைய சொந்த பிள்ளையை அவங்க வெறுத்துடுறாங்க. இதனால தான் எனக்கு ரொம்ப கஷ்டம், நான் பிறக்கும்போது அவ்வளோ பாடுபட்டேன்னு சொல்லி யாபேஸ் அவனுக்கு வேதனை என்று சொல்லி பேரிடுறாங்க. ஒரு பெற்ற தாயே தன்னுடைய மகனை வெறுப்பாளா என்பது ஒரு கேள்விக்குறி, ஒரு பெரிய ஆச்சரியமான கேள்வி. ஆனால் இங்கே அதுவும் கூட நடக்கிறது என்று காண்கிறோம். எனக்கு வேதனையை கொண்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாயார் அந்த பிள்ளையை வெளியே வரும்பொழுது வெறுத்து விட்டார்கள். எல்லா பிள்ளைகிட்ட அன்பாக பழகியிருப்பாங்க. ஆனால் இந்த யாபேசை மாத்திரம் வெறுத்து அவனை திட்டி அவனை பிடிக்காத ஒரு பொருளாக அவன் வளர்த்தாங்க என்று சொல்லி நான் காண்கிறேன். வேதனையின் மகனாக இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு விவரங்கள் தெரிய 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 அந்த பிள்ளையாகிய யாபேஸ் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார், என் தாயே என்னை வெறுக்கின்றாளா என்று எவ்வளவு கண்ணீர் வடித்திருப்பார் என்றெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கணித்துக்குரியவர்களே, என் தாய் என்னை வெறுக்கிறாங்க, என் அம்மா என்னை வெறுக்கிறாங்க, நான் என்ன பாவம் செய்தேன் என்று அந்த பிள்ளை யோசிக்கும் பொழுது எவ்வளவு கண்களில் கண்ணீரை வரவழைத்திருக்கும் அல்லவா? ஆனால் இதுதான் ஒரு கசப்பான உண்மை என்று சொல்லி நாம் காண்கின்றோம். இன்றைக்கும் கூட இந்த சமுதாயம் மூட நம்பிக்கையை சார்ந்ததாகவே இருக்கிறது. குழந்தை பெறும் பொழுது கஷ்டப்படுறது இயல்பு, ஏதோ சில காரணங்களால் அது காம்ப்ளிகேஷன் ஆயிடுச்சு, அதனால என் பையன் என்ன தப்பு இருக்குன்னு சொல்லி எடுத்துருக்கலாம். இல்லை இவ்வளோ வேதனையை கொண்டு வந்துட்டானா இவன்கிட்ட ஏதோ ஒரு தீய காரியம் இருக்குது. மூட நம்பிக்கையில் அந்த தாயார் அவனை வெறுத்தார். இது சமுதாயம் மூட நம்பிக்கை நிறைந்ததாகவே இருக்கின்றது, எப்பொழுதும் அந்த மூட நம்பிக்கையிலே இருக்கிறது. நீங்கள் ஒரு வீட்டில் காலடி எடுத்து வைக்கிற பொழுது, ஒரு பிஸ்னஸில் காலடி எடுத்து வைக்கிற பொழுது, ஒரு கடையில் காலடி எடுத்து வைக்கின்ற பொழுது, நீங்கள் ஒரு படிப்பில் காலடி எடுத்து வைக்கின்ற பொழுது, நீங்கள் ஒரு இடத்துல பழக ஆரம்பிக்கின்ற பொழுது, அவர்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து விட்டது என்றால் அந்த மூட நம்பிக்கை சாத்தான் அவர்களுக்கு கொண்டு வந்து, இவன் வந்தபடியினால்தான், இவள் வந்தபடியினால்தான் உன் வாழ்க்கை இப்படியாக ஒரு பிரச்சனையை கண்டுவிட்டது என்று சொல்லி உங்களை வெறுக்கும்படியாக அவர்களை தூண்டுவான். சாத்தான் எப்படியாவது பிரிவினைகளை கொண்டு வர வேண்டும், அது முக்கியமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் மீது வெறுப்பை கொண்டு வர வேண்டும், அவர்கள் எல்லாராலும் பகைக்கப்பட வேண்டும் என்ற சந்தர்ப்பத்தை தேடிக்கொண்டே இருக்கிறான். எங்கே எந்த குழப்பத்தை உண்டு பண்ணலாம், எங்கே எந்த பிரிவினையை கொண்டு வரலாம், எப்படி பிரச்சனைகளை ஏற்படுத்தலாங்கிறதுல தான் அவன் கவனமாக இருக்கிறான். எனக்கு நண்பர் ஒருவர் இருந்தார். அவர் திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஃபோன் செய்து, எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, நாங்கள் போய் பூ வச்சுட்டு வந்துட்டோம், இத்தனாம் தேதி மேரேஜ் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பத்தை சார்ந்தவர். இத்தனாம் தேதி கல்யாணம், கிறிஸ்டோபர் நீ வந்துடு, நான் கண்டிப்பாக வருகிறேன் என்று சொல்லியிருந்தேன். இவர் ஒரு வாரம் கழிச்சு அவர் கூப்பிட்டார். அப்போ சொன்னார், நான் வீட்டுக்கு போனவட்டி அவர் ஃபோன் பண்ணிடுவார், 2 மணிக்கணக்காக பேசும். தவறல்ல, நீங்கள் தான் திருமணம் செய்ய போகிறீர்களே, அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். திருமணம் ஆற காலங்கள் நெருங்கி கொண்டிருந்த பொழுது திடீர்னு ஒரு நாள் ஃபோன் செய்து, கிறிஸ்டோபர் மேரேஜை கேன்சல் பண்ணிட்டோம், அதனால் நீ வர வேண்டாம், அதனால் வர வேண்டாம்னு சொன்னார். நான் ரொம்ப அதிர்ச்சி அடைந்தேன்.
ஏன் அப்படி சொல்லுகிறீர்கள் என்று கேட்டேன். முதல்ல அவர் அது சொல்ல விரும்பலை. அதுக்கு பிறகு அவர் சொன்னார், திருமணம் நிச்சயிக்கப்பட்டு நான் அவட்ட பேசி பழகிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா திரும்பி ஒரு நாள் வலிக்கி விழுந்துட்டாங்க. அப்புறம் நாங்கள்லாம் முடிவு பண்ணிவிட்டோம், இவ்வளோ பேசி முடிச்சதுனால தான் இப்படி அம்மா விழுந்துட்டாங்க. பேசி முடித்ததுக்கு இப்படி விழுதுறாங்கன்னா வந்தான்னா எப்படி இருக்கும் வீடுன்னு சொல்லி யோசித்தோம். அதனால தான் வேண்டான்னு சொல்லிட்டோன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அதை கேட்டபொழுது நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். அந்த பொண்ணு வேண்டவே வேண்டான்ட்டாங்க. அதுக்கு பிறகு வேற ஒரு பெண்ணை அவர்கள் திருமணம் செய்தார்கள். இவ்வளோ நாள் பேசி பழகி திடீர்னு வேண்டான்னு சொன்னால் எப்படி இருக்கும்? முதல்ல வேண்டான்னு சொல்லி தவறே அல்ல. திரும்ப நிச்சயிக்கப்பட்டு எல்லாம் ஒழுங்கு செய்யப்பட்டு பேசி பழகி விட்டு இப்படி விழுந்துட்டாங்க, அதனால் வேண்டான்னு சொன்னான். அது எவ்வளோ பெரிய தவறு! எல்லாத்துக்கும் மேலே அது எவ்வளோ பெரிய ஒரு மூட நம்பிக்கை. அவங்க அம்மா வலிக்கு விழுந்தாங்கன்னா சாதாரணமாக விழுந்திருப்பாங்க. அவ்வளோ பேசி முடிச்சதுனால தான் இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்து விட்டது என்று அவர் சிந்திப்பார்கள் என்றால் எவ்வளவு வேதனையான ஒரு காரியம். இன்றைக்கு மனிதர்கள் தங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது, தங்களுக்கு ஒரு அடி விடுகிற பொழுது யாரோ ஒருவரை ஸ்கேப் கோட்டாக பலியாடாக அவர்கள் நினைத்து விடுகிறார்கள். இவளால தான் எனக்கு வந்த பிரச்சனை என்று சொல்லி முடிவுக்கு வருகிறார்கள். நீதான் என் தோல்விக்கு காரணம், நீதான் என் பிரச்சனைக்கு காரணம், நீதான் என் குடும்பத்தில் நடந்த இந்த காரியத்துக்கு நீதான் காரணம் என்று யாரோ ஒருவரை குற்றப்படுத்துகிறார்கள். குற்றப்படுத்துகிற நபர் வேதனையின் வழியாக கடந்து போவார்கள் அல்லவா? கிரிக்கெட் டீம்ல பாருங்களேன், ஒரு டீம் வெற்றி பெற்றால் எல்லாரும் 11 பேர் நல்லா விளையாண்டதாக சொல்லுவாங்க, கோச்சை எல்லாம் உயர்வாக சொல்லுவாங்க. ஆனால் தோற்றுவிட்டால் கேப்டனை பலியாடாக மாற்றுவார்கள். அவரால் தான் தோற்று போச்சு, அவர் எடுத்த முடிவால் தான் தோற்று போச்சு. அதே முடிவே முந்தின மேட்சஸில் அவர் எடுக்கும்பொழுது வெற்றி பெற்றிருப்பாங்க. ஆனால் ஃபைனல்ஸில் தோற்றதுனால இவன் சரியே இல்லை, இவன் வந்ததுனால தான் எப்படி ஆகி போச்சு என்று ஜனங்கள் யாரையாவது ஒரு மேலே குற்றத்தை போடுவதற்கு பலியாடாய் மாற்றுவதற்கு அவங்க விரும்புகிறாங்க. தங்களது இயலாமையை மறைப்பதற்காக யாரோ ஒருவர் மீது ஒன்னால தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லி சொல்கிறாங்க. ரீத்துக்குரியவர்கள், இந்த உலகம் மிக மோசமானதாக இருக்கிறது, மூட நம்பிக்கைகள் இந்த உலகமாக இருக்கிறது. யாரோ ஒருவர் மீது முழு பலியையும் போட்டு விடுகிற ஒரு உலகமாக இருக்கிறது. அதனால நிறைய பேர் இன்றைக்கு வேதனையின் மத்தியில் இருப்பதை நான் காண்கின்றோம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் மீதும் இதோ இந்த யாபேஸ் மேலே போடப்பட்ட ஒரு குற்றத்தை சுவாட்டை போல, பிகாஸ் ஆஃப் யூ ஒன்லி, உன்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு யாரோ ஒருவர் உங்களை குற்றம் சுமத்துகின்றபடியினால நீங்கள் வேதனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு தான் அந்த வார்த்தை வருகிறது. நீங்கள் பயப்படுங்கிற அவசியம் இல்லை. யாபேஸ் உடனே என்ன செய்தார் பாருங்க. அவர் அங்கே என்ன சொல்கிறார் பாருங்கள். 1 நாளாகமம் 4:11. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டார். உடனே யாபேஸ் சோர்ந்து போகலை. அம்மா அப்படி சொன்ன உடனே சோர்ந்து போகலை. சொல்ல, தேவரீர் எங்கள் அம்மா என்னை வெறுத்தானப்பா, நீங்கள் என் கூட இருக்கிறீங்க. தாய் தன்னை வெறுக்க அதை சேர்த்து தாய் கூட சேர்ந்து எல்லாரும் சகோதரர்கள், குடும்பத்தார், சுற்றத்தார் எல்லாரும் வெறுக்க அவர் ஆண்டவர் என்ற போய் ஒட்டி கொள்கிறார். ஆண்டவரை பிடிச்சு கொள்கிறார். ஆண்டவர் அவங்கெல்லாம் என்னை வெறுத்தா என்னப்பா பரவாயில்லை, இப்படி சொன்னால் என்ன பரவாயில்லை, நம்முடைய பிள்ளை, நீங்கள் என்னை ஆசீர்வதிக்கணும். சாபத்தின் மகன் அவங்க சொல்கிறாங்க, வேதனையின் மகன் சொல்கிறாங்க, என்னை ஆசீர்வாதத்தின் மகனாய் மாற்றுங்க. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும் சொல்லி கருத்தா ஜெபிக்கிறார். இதான் யாபேசின் ஜெபம். அவங்க என்னை சாபம்னு சொல்கிறாங்க, நீங்கள் என்னை ஆசீர்வாதம்னு சொல்லி சொல்லுங்க. அவங்க என்னை பார்த்து கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று அவர்கள் கண்டுபிடிக்கும்படியாக என் எல்லையை பெரிதாக்குங்க. இந்த சின்ன வீடு எனக்கு வேண்டாம், இந்த சின்ன பிஸ்னஸ் வேண்டாம், சின்ன தோட்டம் வேண்டாம், சின்ன வயல்காடு வேண்டாம், சின்ன அளவில் வேலைக்காரங்க வேண்டாம், என் எல்லையை பெரிதாக்குங்க. 3ஆவதாக, தீங்கி என்னை துக்கப்படுத்திடக்கூடாது, வியாதி எனக்கு வந்துடக்கூடாது, என் பிள்ளைகள் தவறானவர்களாக வேதனையின் மக்களாக முட்களின் மக்களாக வந்துடக்கூடாது, என் வாழ்க்கை நாசமாக போயிடக்கூடாது, தீங்கி என்னை துக்கப்படுத்திடக்கூடாது, சாத்தா என்னை வெக்கப்படுத்திடக்கூடாது, துக்கப்படுத்திடக்கூடாது, அதற்கு நீ விலக்கி என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க என்று சொல்லி கருத்தாய் ஜெபித்தாரா. ஜெபிப்பது என்பது முக்கியம், அதை விட எப்படி ஜெபிக்கிறோம் என்பதுதான் முக்கியம் என்பதை இங்கே காண்கிறோம். சும்மா ஏனோ தானோ என்று சொல்லி உளத்தி கொண்டிருப்பது, பிணாத்தி கொண்டிருப்பது ஜெபம் அல்ல. ஜெபிக்க வேண்டுங்கிற கட்டாயத்திற்காக ஜெபிப்பது காரியம் அல்ல. பாஸ்டர் சொல்லியிருக்கிறாங்க, பிரதர் சொல்லியிருக்கிறாங்க, அதனால் நான் டெய்லி 2.5 மணி நேரம் ஜோம் பண்ணுவேன், நான் 2.5 மணி நேரம் ஜோம் பண்ணியிருக்க தெரியுமா அப்படின்னு சொல்கிறது பெரிதான காரியம் அல்ல. கருத்தாக ஜெபிக்க வேண்டும். நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் நான் விண்ணப்பம் பண்ணுவேன் என்று பக்தன் சொன்னான் அல்லவா.
தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும் என்று அவர் சொன்னாரே. நீங்கள் என்றைக்காவது அப்படி ஜெபித்திருக்கிறீர்களா? என் எல்லையை பெருசாக்குங்கப்பா. போன வருஷம் எப்படி இருந்தேன், முந்தின வருஷம் எப்படி இருந்தேன், இப்போவும் அப்படியே தான் நான் இருக்கிறேன். 10 வருஷத்துக்கு முன்னால் எப்படி இருந்தேன், இப்போவும் அப்படி தான் இருக்கிறேன் அல்ல. ஒவ்வொரு நாளும் தாவீதை போல விருத்தி அடைய உதவி செய்யுங்க. எல்லையை விரிவாக்குங்க. முக்கியமாக தான் பாயிண்ட். பவுண்டரிஸ் ஷுட் பி எக்ஸ்டெண்டட். எல்லையை ஆண்டவர் பெரிதாக்க விரும்புகிறார். உங்கள் வீட்டு எல்லையை, உங்களை பிசினஸுடைய எல்லையை பெரிதாக்கும்படியாக ஆண்டவர் விரும்புகின்றார். உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் அவர் இப்படி சொல்றாரு, எல்லையை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி விலக்கி என்னை பாதுகாத்துக்கொள்ளும். 20 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப காலத்துக்கு முன்னால் ஒரு ஆவிக்குரிய ஒரு சகோதரியை சந்தித்தேன். எனக்கு ரொம்ப சீனியர் அவங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, கிறிஸ்டோபர், டெய்லி இந்த யாபேசுடைய ஜெபத்தை நான் 100 தடவையாவது நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அவங்க ரொம்ப இன்னசென்ட் ஒரு லேடி அக்கா. அந்த ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பாங்க, உலகமே தெரியாது. ஆனால் அவங்க இந்த வசனத்தை பிடிச்சிக்கிட்டாங்க. இந்த வசனத்தை, இந்த யாபேசுடைய ஜெபத்தை பிடிச்சிக்கிட்டாங்க. நான் டெய்லி 100 தடவையாவது சொல்லிடுவேன் கிறிஸ்டோபர் அப்படின்னாங்க. என் வாலிப வயதில் என்னை சிந்திக்க வைத்த காரியம் அது. அதன்படியே ஆண்டவர் அவர்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதித்தார். எல்லா வேதனைகளுக்கும் தீங்கிருக்கும் நிலக்கினார், எல்லை பெரிதாக்கினார், ஆசீர்வதித்திருக்கிறார். நம்முடைய வாழ்விலே ஆண்டவரிடத்தில் கேட்பதற்கு எல்லா உரிமையும் நமக்கு இருக்கிறது. அதை யாரும் தடுக்க முடியாது. என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும், என் ஊழியத்தை பெரிதாக்கும், என் பெயரை நீ பெருமையாய் படுத்தும் ஐயா என்று கேட்பதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது. நாம் பெருகுவதற்கு, பணக்காரர்களாய் மாறுவதற்கு, அதை கேட்பதற்கு, ஆண்டவரிடத்தில் பேசுவதற்கு உரிமை இருக்கிறது. தடுப்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களை ஆசீர்வதிப்பை தடுக்கிறதுக்கு யார் இருக்கா? ஆண்டவர்கிட்ட கேட்கறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அவர் உடனே உங்களை ஆசீர்வதிப்பார். அதை தடுப்பதோ ஐயோ ஐயோ என்று சொல்லி அலறுவதோ ஒன்றுமே இல்லை. மனுஷனை குறித்து கவலைப்படாதீங்க. பெரிய பாவி, பெரிய அயோக்கிய பையன், ஊழியமாக பண்ணுறான், என்னதோ பண்ணுறான்னு சொல்லிலாம் ஜனங்கள் தங்கள் இயலாமை நிமித்தமாக உங்களை குற்றம் சுமத்தலாம், கேவலமாக பேசலாம். இவன் இப்படி தான் இருக்கணும், ஏழ்மையாகவே இருக்கணும், ஒன்றுத்துக்கு ஆதாரமே போகணும்னு சொல்லி உலகம் ஆசைப்படலாம். அதுக்காக அவங்க ஆசைப்படுறதுனால நம்ம ஏன் அப்படி இருக்கணும்? அப்பா ரெடியாக இருக்காங்க. நம்ம அப்பா வானத்தையும் பூமியும் உண்டாக்குன தேவன் அல்லவா? அவர் சர்வத்தையும் படைத்தாளுகிற சர்வ வல்லமையுடைய தேவன் அல்லவா? அவரிடத்துல நம்முடைய ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். அந்த ஆவியானவர் அப்பா பிதாவை என்று அழைக்கக்கூடிய ஆவியானவர் நமக்குள்ள உத்திர சுகாரத்தை தந்திருக்கிறார். அதனால அந்த அப்பாட்ட கேட்போம், அப்பா என்னை ஆசீர்வதிங்க, என் எல்லையை பெருசாக்குங்க, என்னை ஆண்டவர் தீங்கு என்னை துக்கப்படுத்தாத விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி கேளுங்க. அப்போ அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவரும் தடுக்க முடியாது. அரைக்கதவை பூட்டிக்கொண்டு என்னை ஆசீர்வதியும் ஐயா என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால் யார் உங்களை தடுக்க முடியும்? இந்த உலகத்துல எவருக்கும் உரிமை கிடையாது. என்னை ஆசீர்வதிங்கப்பா, என்னை உயர்த்துங்கப்பா நீங்க சொல்லுவீங்கன்னா தடுப்பதற்கு ஒருவருக்கும் உரிமை இல்லை. அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும், அது எனக்கும் ஆண்டவருக்கும் யாரும் குறுக்கால வர முடியாது. அவங்க உங்களை கெட்டவன், அவங்க இவன் மோசமானவன், அயோக்கிய பையன், அவன் போலி சாமியார் என்னெல்லாம் சொல்லிட்டு போட்டோம். அதெல்லாம் சொல்ல சொல்ல தான் ஆண்டவர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். உங்களை யாராவது கேவலமாக பேச தான் வைராக்கியம் கொண்டு உங்கள் மீது இருக்கிற அன்பின் வைராக்கியத்தினால் அவர் துடித்து உங்களை இன்னும் அதிகமாக உயர்த்துவார். அது அனைவருக்கு தெரியல. எல்லாத்துக்கும் மேலே யாபேசு ஜெபிச்சார். அவருக்கு அந்த உரிமை இருந்தது. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்தார். தன் சகோதரர்களை பார்க்கிலும் அவர் கனம் பெற்றவராக இருந்தார் என்று நாம் காண்கின்றோம். பைபிள் அழகாக சொல்லுகிறது. அப்படி என்றால் உங்களையும் கூட ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் கனம் பெற்றவர்களாக இருப்பீங்க. உடன் பிறந்தவர்களை விட, உங்கள் தெருவில் இருப்பவர்களை விட, உங்களோடு படித்தவர்களை விட, உங்கள் கிளாஸ்மேட்ஸை விட, எல்லாரை விட நீங்க கனம் பெற்றவர்களாய் மாறுவீங்க. அது ஆண்டவராலே உண்டாகும் என்பதுதான் இந்த நாளிலே கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுக்கின்ற ஒரு காரியம். நீங்கள் புரிந்து கொண்டு விட்டீர்களா? அப்பா, நம்ம அப்பா சாதாரணமான அப்பா கிடையாது. ஏசப்பா பெரிய ஆளு. நம்ம அப்பா அவர் நினைச்ச ஒரு வார்த்தை சொன்னால் போதும், வாழ்க்கையை தலைகீழாக மாறிவிடும் அல்லவா? பின்பு நாம் அவரிடத்துல கேட்கக்கூடாது. இந்த யாபேசின் ஜெபத்தை தினந்தோறும் செய்யுங்கள். யாபேசின் ஆண்டவர் உங்களுடைய ஆண்டவராக இருக்கிறார், என்னுடைய ஆண்டவராக இருக்கிறார். நம்ம கேட்டோம்னா அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், எல்லையை பெரிதாக்குவார், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கொண்டு வருவார். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். யாபேசின் ஜெபத்தை நாம் செய்வோமா? கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, இந்த நாளிலும் கூட யாபேசுடைய ஜெபத்தை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டோம். பெற்ற தாயே அவரை வேண்டாம் வேண்டாம்
கேவலமாக சொல்கிறாங்கப்பா. உடனே அவர் உண்மை பற்றி கொண்டார். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி விளக்கி என்னை பாதுகாத்துறணும். ஆண்டவர் அப்படியே செஞ்சீங்க. சகோதரர்களை பார்க்கிலும் கனம் பெற்றவராய் மாற்றினீங்க. இவன் ஒன்றுத்துக்கு ஆக மாட்டான்னு நினச்சேன். மிச்ச என்னுடைய பிள்ளைகள்லாம் பெரிய ஆளாயிருவாங்கன்னு நினச்சேன். அவங்க இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கிறாங்க. ஒன்றுத்துக்கு ஆக மாட்டான்னு சொன்னேன். என் மகன் யாபேஸ் இன்னைக்கு பெரிய ஆளாக இருக்கிறானே. அந்த தாயார் வெக்கப்பட்டு போயிருப்பாங்க இல்லையா? அதுதான் நம்முடைய திருச்சித்தமாக இருக்கிறது. உடைய பிள்ளைகள் ஒன்றுத்துக்கு ஆக மாட்டான், விளங்க மாட்டான், உருப்பட மாட்டான், நாசமாக போயிடுவான்னு சொல்லும் பொழுது உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நீர் உயர்த்துகிற தெய்வமாக இருக்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம், சோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம், சோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. எங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவர், இந்த செய்தியை கேட்டு என்னோட ஜெபிக்கிற சகோதரனை நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த சகோதரியை நீங்கள் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அதுதான் நம்முடைய திருச்சித்தமாக இருக்கிறது. அதுதான் நம்முடைய விருப்பமாக இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகள் கேட்க அவர்கள் தயங்குகின்றார்கள், கேட்காம இருக்கிறாங்க. அவங்க இப்படியே வாழ்க்கை இருந்தால் பரவாயில்லன்னு சொல்லி நினைச்சு ஏமாந்து போறாங்க. இல்லை, உம்மிடத்துல கேட்கிற பொழுது ஆண்டவர்கள் தோல்வி வெற்றியாய் மாற்றுகிறீர், மாறாவை மதுரமாய் மாற்றுகிறீர். ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலாக சோதனைகளை சாதனைகளாய் மாற்றுறீங்கப்பா. இது நாளிலும் கூட கர்த்தாவே, இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் என்ன நிலைமையில இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. நீ ஒன்றுத்துக்காக மாட்டேன், நீ விளங்க மாட்டேன், நாசமா போயிடுவேன். சாப வார்த்தைகளே கேட்டுட்டு இருக்கலாம். உன்னாலதான் இப்படி ஆகிப்போச்சு, உன்னாலதான் என் குடும்பம் இப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லி அநேகர் உள்ளத்தை உடைத்து கொண்டு இருக்கலாம். உனக்கு ஒரு காலம் அந்த நன்மை கிடைக்காது. நீ ஒரு காலம் உனக்கு கல்யாணம் ஆகாது, ஒரு காலம் உனக்கு பிள்ளை பிறக்காது, ஒரு காலம் நீ வீடை கட்டிக்கிட மாட்ட, ஒரு காலம் உனக்கு வேலை கிடைக்காது, நீ கடைசி வரைக்கும் இப்படிதான் இருப்பேன்னு சொல்ற. அந்த சாப வார்த்தைகளை கேட்டு வைராக்கியம் கொண்டு உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க நீ ஓடி வரும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. தேவரின் மனம் இறங்கும், தேவரின் உதவி செய்யும், தேவரின் வேதனைகளை மாற்றி அருளும், கண்ணீரை துடைத்து அருளும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். எல்லா சாபங்களையும் சிலுவையிலே உடைத்து போட்டீங்க. நீ உடைச்ச பிறகு ஆண்டவரை எந்த சாபம் எங்களை என்ன செய்ய முடியும்? பொல்லாத மனுஷர்கள் சொல்லட்டும், விளங்க மாட்டான், நீ விளங்க மாட்டேன்னு சொல்லட்டும், இவன் இப்படிதான் கடைசி வரைக்கும் இருப்பான், அவங்க ஆசைப்படட்டும். இல்லை இல்லை, எங்களுக்கு உம்மிடத்துல கேட்க உரிமை இருக்கிறது. நீர் எங்களை ஆசீர்வதிக்க ஆயத்தமா இருக்கும் பொழுது நாங்கள் ஏன் கேட்கக்கூடாது? கேளுங்கள். நீங்கள் ஒன்றையும் இதுவரைக்கும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்கிறேன்னு சொன்னீங்க. அதன்படியே செய்யுங்க. தீங்கினை துக்கப்படுத்தாதபடி விலகி காத்துக்கொள்ளுங்கன்னு சொன்னீங்களே. வியாதியுடைய பிள்ளைகளை துக்கப்படுத்தக்கூடாது. கட்டிகள், புண்கள், அடைப்புகள், அப்போ வாதங்கள், பக்கவாதங்கள், முடக்குவாதங்கள், தைராய்டு, ஃபைப்ராய்டு, கேன்சர், கட்டிகள் எதுவும் உடைய பிள்ளைகளை துக்கப்படுத்தாதபடி ஆண்டவரே, கொலஸ்ட்ரால், யூரியா, பிரஷர், சுகர் எதுவும் உடைய பிள்ளைகளை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஐயா. அதை விளக்குங்க, வியாதிகளை விளக்குங்க. சமாதானத்தின் தெய்வம் சத்துருவின் தலையை நசுக்குங்க. நன்றி 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 நன்றியப்பா, உமக்கு நன்றி. உடைய வல்லமை ஒவ்வொருவரையும் சந்திக்கட்டும், உடைய வல்லமை ஒவ்வொருவருக்கும் போதுமானதாக இருக்கட்டும் என்று சொல்லி வாழ்த்துக்கிறோம் ஐயா. இறை மகனே, இந்த அருமையான நாளிலும் கூட என்ன வியாதி இருந்தாலும் இப்பொழுது மறைந்து போகட்டும். தூங்க முடியலையா, சாப்பிட முடியலையா, நெஞ்சுக்குள்ளே இருக்குது, முழங்கால வலி, காலில் வலி, முதுகுல வலி, கண்ணில் வலி, காதில் வலி, டாக்டர்ஸ் எல்லாம் ஒன்றும் செய்ய முடியல, எத்தனையோ டாக்டர்ஸ்ட்ட போயிட்டேன், ஒன்றும் இல்லை, ஒன்றும் நடக்கலை, ஜாஸ்தியாகிட்டே போகுது, பயமாக இருக்குன்னு சொல்கிற ஒவ்வொருவருக்கும் மனம் இறங்கி இந்த வியாதியிலேருந்து நீக்கி கொள்ளுங்க அப்பா. ஒருத்தருக்கு வியாதி வந்த குடும்பம் முழுக்க எல்லாரும் கஷ்டம் தானே. எனவே அந்த வியாதிகளை விளக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். பிள்ளைகளாலே ஒரே பிரச்சனை, மனைவியினாலே பிரச்சனை, கணவனாலே பிரச்சனை, உடன் பிறந்தவர்களாலே பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரர்களாலே பிரச்சனை, கூட வேலை பார்க்குறவங்களால பிரச்சனை, முன்னப்பிட தெரியாதவங்களால பிரச்சனை என்று சொல்லி பல விதங்களில் பிரச்சனைகளை சந்திக்கிற, ஊழியம் செய்கிறதுனால பிரச்சனைகள். அப்பா, நீங்கள் தான் அவர்களை விலக்கி பாதுகாக்கணும், அவர்களுக்கு யுத்தங்களை செய்யணும், வழக்காடணும், நீதி செய்யணும். நீதியுள்ள தேவனே, ஊழியம் செய்தவர்களுக்கும் செய்யாதவர்களுக்கு வித்தியாசத்தை காண்பி. தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவனுடைய பிள்ளைகள் அல்லாதவருக்கும் வித்தியாசத்தை காண்பியும். ஆண்டவரே, பல வருடமாக திருமணமாகாமல் இருக்கிறவங்க, குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க. போதைக்கு அடிமையாக இருக்கிற பிள்ளைங்க, கஞ்சாவுக்கு அடிமையாக இருக்கிறவங்க, சாராயத்துக்கு அடிமையாக இருக்கிறவங்கள ரட்சிங்க. அப்படி வாழ்க்கையோட குடும்பம், எதிர்காலம் எல்லாம் பாழாய் போகும். குடி, வீட்டுக்கு, ஆண்டவரே, சரீரத்துக்கு, உடலுக்கு, நாட்டிற்கு, எல்லாத்துக்கும் கேடுப்பா. அந்த கேடு போதை வேண்டாம் ராஜா, விடுவீங்க. எத்தனையோ வாலிபர் நாசமாகி போகிறாங்க, விடுவீங்கப்பா. மொபைல் ஃபோனில் சிக்கி எத்தனையோ பிள்ளைகளுடைய வாழ்க்கை, வாலிப பிள்ளைகள், டீனேஜ் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நாசமாகுது, கரைப்பட்டு போகிறாங்க. கன்னி மரியாதைகளாய் மாற்றுங்க கர்த்தாவே, அவர்கள் ரட்சியுங்க. ஆண்டவரை, பெற்றோர் எதிர்த்து பேசுகிற பிள்ளைங்க, விட்டு விட்டு ஓடி போயிடுவேன்னு சொல்கிற பிள்ளைங்க, பெற்ற தாய் தகப்பனை அடிக்கிற பிள்ளைகளை சந்திங்கப்பா. எப்படியாவது
நீங்கள் அவர்களை மாற்றுங்க. எங்களால் முடியல, நீங்கள் தான் அவர்களை மாற்ற வேண்டும். பெற்றோருடைய தாய் தகப்பனுடைய கண்ணீரை கண்டு அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, பைக்கில் வேகமாக போய் முட்டியா பாவிகளை கொன்று தானும் கொலையுண்ணப்பட்டு விடாதபடி பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க. சாபங்களை சம்பதிக்காதபடி காத்துக்கொள்ளுங்க. தாய் தகப்பனுடைய கண்ணீரை பாருங்க. ஆண்டவர் வயதானவர் கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளால் ஏந்தி கொள்ளுங்க. இறைவா, வீடு இல்லையே, இந்த நிலைமைக்கிலையே, நன்மை கிடைக்கலையே, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கலையே, விசா கிடைக்கலையே, இந்த நன்மை இல்லை அந்த நன்மை இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் இன்றைக்கு உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும் ஆசீர்வதிங்க. சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டளையிடுங்க. இந்திய தாய் திருநாட்டிற்காக, தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். அனைத்து மதத்தவர்களையும், மொழி பேசுகிறவர்களையும் ஆசீர்வதிங்க. எலெக்ஷனில் உம்முடைய பிள்ளைகள் வரும்படியாக, ஆளுகை உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அனைத்து ஆண்டவரை சோத்திரம் பாஸ்டர்ஸ், அனைத்து ஊழியங்கள், ஆலயங்கள், திருச்சபைகள், அனைத்து விசுவாச பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நாசிரியர் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்களை நேசிக்கிற, அடைக்கலான் குருவி இல்லத்தை நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அநேகருக்கு அறிமுகப்படுத்துகிற, ஆண்டவரை தாங்குகிற, ஜபத்தாலே காணிக்கிற நல்ல உள்ளங்கள் உண்டு. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அடைக்கலான் குருவிலது தங்க அநேகரை அழைத்து கொண்டு வாருங்க. அநேகருக்கு கர்த்தாவே சோத்திரம் ஐயா. ஆண்டவரை தங்க வேண்டுங்கிற விருப்பத்தை தாருங்க. வேலை செய்ய ஜனங்களை அழைத்து கொண்டு வாருங்க. காம்பவுண்ட் வால் அமைக்க, ஃபேவர் பிளாக் ரோடு போட, தளம் அமைக்க கர்த்தாவே நீங்கள் உதவி செய்யுங்க. மகிமைப்படுங்க. இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னமும் உங்கள் அனைவரோடு இன்றைக்கும் சதா காலங்களில் அழைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.